ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா அவங்களோட மாமாவோட மானத்தையே வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப வந்து நன்றி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து உண்மையை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க, எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ சும்மா இருமா, நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லத்தான் போகிறேன், என்னால் வந்து இப்படி மறைச்சி வச்சு என்னால் வாழ முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஏற்ற பொண்ணு, உங்கள் பாசத்துக்கெலாம் அடிமையான பொண்ணு வந்து நான் கிடையவே கிடையாது, நான் பெரிய தப்பு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ தப்பு பண்ண, நீ எதுக்குமா தப்பு பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாரு, ஏன்னா படிக்கிற சம்மந்தமாக பேச போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. சொன்னக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லி கேரக்டர் எப்பயும் போல் வந்து நீலாம் ஒரு பொண்ணா இப்படி வந்து ஒரு நல்ல குடும்பத்தை வந்து ஏமாத்துறக்கா வந்து வந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வில்லி கேரக்டர் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து வயிற்றுக்குள்ள இத்தனை நாள் வச்சுருந்தேன் வந்து தலாணி தான் வச்சுருந்தேன், ஒரு பிரச்சனையினால் தாலி பிரித்து கொடுக்கறதுனால அந்த அப்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைனால நான் வந்து அப்படி தான் வச்சுருந்தேன், ஸோ அதனால் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், சீரியல் முடிஞ்சு. ஓகே, பை பை, டாட்டா.